ஒருத்தனுக்கு எப்போ பார்த்தாலும் கோவம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அவனுக்கு என்ன ஒரு நினப்புன்னா, நாம் ஆன்மீகத்தில் ஈடுபடணும். ஆன்மீகத்தில் ஈடுபடணும் அப்படின்னா கோபமே வராமல் இருக்கணும். அப்போ கோபம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு போய் சிலரை கேட்குறான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ 1லேருந்து 10 வரைக்கும் எண்ணு அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, உடனே ஒரு டம்ளர் தண்ணி குடி, கோபம் சரியாக போயிடும் அப்படிங்கிறாங்க. இன்னும் சில பேர் அந்த இடத்த விட்டு நீ அந்தாண்ட போயிடு, உன்னுடைய கோபம் சரியாக போயிடும்னு சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒன்று சொன்னாங்க. அப்போ ஒருத்தர் என்ன பண்ணார், ஒரு சின்ன கண்ணாடியை அவன் கையில் கொடுத்தாரு. உனக்கு எப்பெல்லாம் கோபம் வருதோ டக்குன்னு கண்ணாடியில் உன்னுடைய முகத்தை பாரு. அப்போ உன்னுடைய முகத்தில் இருக்கிற அந்த குரூரமும் அந்த கோபத்தினால உன்னுடைய முகத்தில் ஏற்படுற அந்த உணர்வுகளும் உனக்கு வெளிப்படையாக தெரியும். அப்போ நீ எப்படி இருக்கங்கிறத பார்த்தீங்கன்னா உன்னுடைய கோபம் தானாகவே அடங்கிடும் அப்படின்னு சொன்னாராம். அன்னையிலேருந்து அவன் அதே மாதிரி பார்க்க ஆரம்பித்து தன்னுடைய கோபத்தை குறைத்து கொண்டானான்.